இந்தியாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம்ஐ லைட். இந்தியாவுக்காக பசங்கள்லாம் நல்லா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கும். அதனால் எவ்வளோ நேரம் வேணால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. சிஎம்எஃப் பட்ஸ் நியோ லான்ச் ஆகிடுச்சு. அதுக்கான ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு வோடஃபோன் 5G பட்டைய கலப்புது இதில். வோடஃபோன் 5G அதே பெரிய விஷயம் தான். விவோ S2 கர்மாந்திரத்தை பார்த்துட்டு நீங்கள் எப்படி விவோ மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்கன்னு தெரில. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு SBS நியூஸ். வர நியூஸ் படிக்கிறதுக்கு டைம் இருக்கான்னு பார்த்தா அதை விட அதிகமாக ரிவ்யூ படிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஏன் சிவபரணி.in ஆமாம், அதில் வந்து ஆதரவாளர் ஆப்பில் மற்றும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்கள் ஆக்சுவலாக நிறைய மாசான ரிவ்யூஸ்லாம் இருக்குடா. இப்போ என்ன பிரச்சனைனா இதை வந்து யாருனாலும் வந்து படிச்சுக்கலாம். அதனால ஐம் ஹாப்பி. இப்போ நேற்று வீடியோவில் கூட எல்லாரும் என்ன பார்த்துருப்பாங்கன்னா நத்திங் ஃபோன் ரிவ்யூலாம் பார்த்துருப்பாங்க. ஃபோன் 3 அது நேற்று இல்லை, முந்தா நாள் வீடியோவில். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா அதுக்கப்புறம் ஐகோன் நியோ 9 ப்ரோ வந்திருக்கு, கூகுள் பிக்சல் 6a ரிவ்யூ வந்திருக்கு, சோனியோட WF-C510 இது நம்ம கார்த்தி ப்ரோ போட்டிருக்காரு. அப்புறம் ரியல்மி GT60 ரிவ்யூ வந்திருக்கு, அருண் போட்டிருக்காரு. மோட்டோ Edge 50 நியோ சந்தோஷ் புகழேந்தி போட்டிருக்காரு. நம்ம அப்துல் நாசர் ப்ரோ வந்து S25 ப்ளஸுக்கு ரிவ்யூ போட்டிருக்காரு. ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் வந்திருப்பாரு. இதை தவிர சந்தோஷ் சார் வந்து iPhone 17 போட்டிருக்காரு, அதையும் கவர் பண்ணோம். இன்னொரு விவேக் அப்படிங்கிறவர் S25 ப்ளஸுக்கு போட்டிருக்காரு. நியோ 10க்கு வேறு இருக்குது, வெங்கடேஷ் ப்ரோ போட்டது. எங்களுக்கு ஆல்ரெடி மெயிலே ஏகப்பட்ட ரிவ்யூ குமிஞ்சுதான் இருக்கு. மெயிலில் இருக்க ரிவ்யூவோட இது பெட்டர். ஏன் தெரியுமா, எல்லாரும் கேமரா சாம்பிள் அட்டாச் பண்ண முடியுது. லைவ்லேயே அப்படியே சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணிடுறாங்க. நாங்கள் அதையும் காட்டிடுறோம். அதையும் அடுத்தடுத்து நாங்கள் பிளான் பண்ணி அதையும் ஒரு ஷெடியூலில் தள்ளுறோங்க. எனக்கு தெரிஞ்சு SRK அது ஈஸியாக தான் இருக்கும். ஒரு மணி வீடியோ மாதிரி அது வரும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு நாளைக்கும் பெரிய ரிவ்யூவாக இருந்தால் 2 ரிவ்யூ, அப்படி இல்லைன்னா 3 ரிவ்யூ ஒரே வீடியோக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து உனக்கு அனுப்பிடுறேன். ஸோ தட் அதை தள்ளி விட்டுடலாம். சீக்கிரமே போட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ அடுத்தடுத்து சேல் வரதான் போகுது. அந்த டைமுக்கு டிசைட் பண்ண வசதியாக இருக்கும்ல. அதை பார்த்துட்டா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ அதே தான். ஓகே. அண்ட் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, இந்தியாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம்ஐ லைட். இந்தியாவுக்காக பசங்கள்லாம் நல்லா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கும், நைட் வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்குறதுக்கும், அதுக்கெல்லாம் ஏதாவது வழி உருவாகிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ண முடியுமா யாராவது? அதெல்லாம் பண்ணால் எங்களுக்கு போல போடாது. அது பண்ணியும் போல போட்டலாம்ல. ஏன் நாங்கள் பண்ணுறோம், ஏன்னா 4GB 6GB ரேம்லாம் ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால 2GB ரேமுக்கும் குறைவான ஃபோன்களில் இனி பிஜிஎம்ஐ லைட்டுங்கிறத விளையாட முடியும். இது வந்து ஆல்ரெடி பிஜிஎம்ஐ லைட் இருக்கு, ஆனால் அதை வந்து இப்போ 2GB ரேமுக்கு தள்ளியிருக்காங்க, புஷ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியான போக. உங்களுக்கு தான் ஆப்டிமைசேஷன் என்னன்னே தெரியாது, நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க? அதான் தெரியும். சரி, ஓகே. பொதுவாகவே பிஜிஎம்ஐனாலே எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. நம்ம ஜெரால்ட் ப்ரோவின் ப்ரோலாம் செம ஜோக்கா இருக்கும். ஐயோ பிஜிஎம்ஐ ஐயோ ரெண்டு எகிரிச்சு ஓடுவார். ஆனால் அவங்க தான் கேமிங் அது இதுன்னு கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தான் தெரியும் அவன் ஆப்டிமைசேஷன் ஜீரோ. இந்த கேம் வந்து அண்டர் 1GB ஆன ஸ்பேஸ்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருக்கலே ஜோக் யார் தெரியுமா, நம்ம கார்த்தி திட்டிட்டு இருப்பான் பார்த்திருக்கியா, அவனே பிஜிஎம்ஐ தான் ஆடுவான். சாம்சங் யூசரு அவன் தான் சொல்லுவான், அண்ணே இந்த உலகத்திலே ஒரு கேவலமான ஆப் ஒன்று இருக்குன்னா எதுடா பிஜிஎம்ஐ தானே. எவ்வளவோ ஆப் இருக்குடாங்க ஊருக்குள்ள, ஆப்ட பிரச்சனை ஸ்கேம்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் இருக்கட்டுண்ணே. இவனுக்கு 1008 ஆத்துவானுங்கண்ணே. ஒரு புது மாடியூல் ஒன்று ஆட் பண்ணியிருந்தாங்கண்ணே புது அப்டேட்டில். அந்த மாடியூல் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அன்ஸ்டேபிள் ஆகிடுச்சு. அவனுக்கு ஆட் பண்ணதே அது மட்டும் தான். அதாவது ஒரு கார் இருக்குது, அந்த காருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு ஃபேமிலியோட ஃபோட்டோவை ஸ்டிக்கராக ஒட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்சை ஒட்டினதுமே மொத்த ஆப்பையும் காலி பண்ணி விட்டான். இல்லை இவனுங்க நடுவில் பப்ஜியே வந்து அப்படி தான் இருந்துச்சு. கமர்ஷியல் பண்ணாங்க. எப்படின்னா கிங்காங் ரிலீஸ் ஆச்சுல, கிங்காங் vs காட்ஸில்லா. ஆமாம். அப்போ வந்து என்னன்னா கிங்காங்கோட கொலாபரேஷன் போட்டு அந்த கிங்காங் வந்து குறுக்கால வரும். அந்த ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும்போது கிங்காங்கோட இதெல்லாம் அப்படியே வரும், அது அப்படியே நடந்து வரும் அந்த ஜோன் முடிகிற வரைக்கும். அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் வந்துச்சு. இது வந்து கமர்ஷியல் பண்ணது எப்படின்னா நிறைய மூவிஸ் வந்து உள்ள அப்படியே காட்டினானுங்க அங்கங்க. இது ஓகே, இது வந்து புத்திசாலித்தனம் தான். ஆடே வந்துச்சு இல்ல இந்த கேமுக்குள்ளார வந்து பேனர் வச்சு ஆடு. ஆமா, அது வேற. சரியா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நான் வந்து எப்போ சுவாரஸ்யமா பார்த்தேன்னா டிமின்னு ஒரு டெவலப்பர்ஸ், சரியா 2 பேர் இருப்பாங்க, டென்சென்ட் டிமி அப்படின்னு. எங்கன்னா சைனால 2 வேரியன்ட் இருக்கும். எது பப்ஜி 2 பப்ஜி இருக்கும், டிமி பப்ஜி பயங்கரமா இருக்கும். அப்புறம் டென்சென்ட் பப்ஜியும் கேப்சர் பண்ணிட்டே வருவான். நான் அந்த நடுவில் கொரோனா அப்போ இது பண்ணாங்கல்ல, அப்போ வந்து நான் சைனீஸ் வெர்ஷன் ஏற்றி விளையாண்டேன், நல்லா இருந்துச்சு. அதான் அதில் வந்து செம்ம ஃப்ளூயிடாக இருக்கும் கேமிங்கு. அதில் தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனர்ஜி ட்ரிங்க் பேண்டேஜ்லாம் ஒட்டுவோம்ல, அதுக்கெல்லாம் பேரே இருக்கும். சரியா, அந்த பிராண்டோட இது மாதிரி இருக்கும். எனர்ஜி ட்ரிங்க் ஃபுல்லா மான்ஸ்டர் குத்தகைக்கு வாங்கியிருந்தான். மான்ஸ்டர் 3 சிம்பிள் போட்டு அது இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, விளம்பரம் அங்க இருக்க எல்லா பொருளையும் விளம்பரம். அது வந்து இந்த ப்ராடக்ட் நான் பார்த்துருக்கேனே, நிஜமாவே அதை எடுத்து சரி பார்க்கவே இல்லைன்னு வையே, யோசிச்சு பாரு, பார்க்கவே இல்லை. ஒருத்தனுக்கு இப்போ புதுசாக தெரியுது மான்ஸ்டர், இங்கே பார்க்குறான், அவனுக்கு எனர்ஜி ட்ரிங்க்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. நாளைக்கு எங்கேயோ ட்ராவல் பண்ணுறான் பேரண்ட்ஸோட, திடீர்னு பார்த்தா போகிற வழியில் ஒரு டீ கடையில் நிற்கிறாங்க, அங்கே ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தா மான்ஸ்டர் இருக்கு. இது நான் பப்ஜியில் பார்த்துருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆக்சுவலாக அது எத்தனை வருஷமா இருக்கு, பப்ஜியில் பார்த்துருக்கேன்னு. அதெல்லாம் தான் வந்து சைனீஸ் இதில் பார்த்தேன். நீங்கள் சொன்னது எனக்கு சிங்க் ஆகுது. ஏன்னா பார்த்தா
இதோட இது நிஜமாவே இது வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும். பேண்டேஜ் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல சப்போஸ் இப்போ ஏதோ ஒரு பிராண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பிராண்டை போட்டு வச்சிருக்கான் பேண்டேஜுக்கு. அந்த பிராண்டிங் இருக்கும் அதுல. செமையா இருக்கும். ஸோ அதான் இதுவும் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். ஆமா, இதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. எப்போ வந்து ஃபன்னா இருந்ததுன்னா டிவி ஷோவுக்கு படத்துக்கான பேனர் இதெல்லாம் வந்து பப்ஜிக்குள்ள இருந்தது. எங்கேயாவது ரோடு வரமா நம்ம ஜீப் ஓட்டிட்டு போகல, அங்க ஒரு பேனர் இருக்கு. என்னடான்னு பார்த்தா பேனர்ல வந்து இந்த மாதிரி ஆகஸ்ட் இது ரிலீஸ் ஆகுது. என்னது புஷ்பா தகத்து இங்க எடுத்துட்டு வந்து இதெல்லாம் வச்சிருக்கீங்க. கேம்லாம் வரல சொல்றேன் அந்த மாதிரி. ஆனா அது வேற லெவல் பண்ணுடா. இதுல வேற நம்மளு டிவியில வந்து 12 நிமிஷத்துக்கு ஷோ போட்டு தான் விளம்பரம் போடணுமா. இப்போ என்னடானா அந்த 12 நிமிஷத்துக்கு ஷோ போட்டு தான் விளம்பரம் பண்ணணுங்கிறதுலாம் ஃபோர்ஸ்லாம் பண்ணலையா. ஆமா, அந்த ஃபோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த இது கிடையாது. அதனால எவ்வளோ நேரம் வேணால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு இதில். புஷ்பராஜா. ஓகே. அண்டு நேத்தி ஆகஸ்ட் 20 உங்களுக்கு சிஎம்எஃப் பட்ஸ் நியோ லான்ச் ஆயிடுச்சு. அதுக்கான ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டவணை போடுறேன். ஆள் மொத்தம் ஏன்னா சிஎம்எஃப்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பட்ஸ் வந்திருக்கு. சிஎம்எஃபே சைலண்டா இருக்கு பாவம். அதுல வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வரல. ஃபோனே நத்திங் 4Bன்னு உருவிட்டு விட்டானுங்க. நத்திங் சைட்ல வந்துட்டு தான் இருக்கு. ஆனா எதுவும் பார்த்து அப்படியே நத்திங் சைட்ல என்ன வந்துட்டு இருக்கு, காஸ்ட்லி எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதான் எதையும் எக்ஸைட் ஆகிற அளவுக்கு இல்லை. அட்லீஸ்ட் இதுவாது அண்டர் 3Kல இருக்கே அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே. ஆனால் இதுலையாவது பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத வந்து 4 படம் யூஸ் பண்ணி யாராவது சொன்னா தெரியும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பார்ப்போம். நாங்கள் முடிஞ்சா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஐபிஎல்ல போல இருக்கு. சிஎம்எஃபா அதுல இருந்த ஒரு பையனும் வெளில போயிட்டான்னு நினைக்கிறேன். நான் கேட்டு பார்க்குறேன். சரி. ஆமாம், எங்ககிட்ட ஹெட்ஃபோன் ப்ரோ இருக்கு. ஹெட்ஃபோன் ப்ரோ இருக்கு. நான் இப்போ கூட அதனால தான் யூக்ரீனுக்கு வீடியோ பண்ணல. அப்போ நான் ஹெட்ஃபோன் ப்ரோ வந்து அது கூட ஒரு சில பாயிண்ட்ஸ் கம்பேர் பண்ணியிருப்பேன். ஹெட்ஃபோன்ஸ் ப்ரோ வந்து இப்போ காதில் இப்படி போட்டோன்னு ஏன் கப்புன்னு அடைச்ச மாதிரி ஆகிடும். ஆனால் யூக்ரீன் அந்தளவுக்கு அடைச்ச மாதிரி ஆகலை. இதில் ஏன்சிலாம் போட்டால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் பேஸ்ன்னு வரும்போது இல்லைங்க, இது நிஜமாவே வந்து சிஎம்எஃப் சைட்லேயும் நத்திங் சைட்லேயும் தெரியாமல் பண்ண ஒரு நல்ல ப்ராடக்ட். ஆனால் அங்கே தான் டிஸ்ட்டு யூக்ரீனு அதான் நாய்ஸோட ஏர்வேவ் 6 அவனதுல என்ன ஸ்பெஷல்னு தெரியல. சரி ஏதோ ஒன்று அவனதுல என்னன்னா டியூயல் டிரைவர். அப்போ என்ன இது பேஸ் தனியாக தெரியுது. ஒரு 40 mm பேஸ் டிரைவர் இருக்கு, ஒரு 11 mm 12 mm ட்வீட்டர் இருக்கு. அதனால அதில் நான் வந்து எல்லா ஃப்ரீக்வன்சியுமே என்னால் ஒய்டாக ஃபீல் பண்ண முடியுது. இதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா இதில் பேஸ் வந்து அவ்வளோ புஷ் பண்ண முடியல. பேஸ் வந்து நல்லா இருக்கும், ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேவையான ஒய்டா அதுக்கு ஒரு டிரைவர் இருக்கனால அடிஷனல் அட்வான்டேஜ் இருக்கு, நல்லா பண்ண முடியுது. ஸோ அதான். ஆனால் இது வந்து அதோட ப்ரைஸ் 10K. அதை நீங்கள் சைனாலேயோ மிடில் ஈஸ்ட்லேயோ வாங்கினீங்கன்னா 4000 ரூபாய்க்கு வாங்கலாம். 4000? இந்தியாவில் வாங்கினா நாய்ஸ் வந்து 5500 ரூபாய். இதோட கம்மி தானே? இவனும் ஆஃபரில் 5500 ரூபாயில், இந்த தடவை ஆஃபரில் 5490 ரூபாய்க்கு இதுவும் வந்துச்சு. ஸோ சேம் ப்ரைஸ்னே வைப்போம். இப்போ இதில் என்ன ஹைலைட்னா டிசைன் வேற லெவல். அதே மாதிரி உன்னோட கப் ரீப்ளேஸ்மெண்ட், ஏஸ்தட்டிக்ஸ். இந்த கப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காகவே உனக்கு நான் சல்யூட் போடுவேன். எல்லாத்துலேயுமே இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்க. இது வரைக்கும் நான் இது சவுண்ட் கோர் Q10 வாங்கின நிறைய பேருக்கு வந்து வெயிட்டை தாண்டி ஆடியோ பிடிச்சி போச்சு. ஆனால் கப்பு வந்து வேர்வை அதெல்லாம் மட்டும் வீணாக போய் இத்து போயிடும். அப்போ எல்லாருமே ப்ரோ கப்பு கடியாக இருக்குது ப்ரோ. ஆனால் சவுண்ட் கோர் பாரு, அப்பயும் கூட எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட தம்பி கூட ஃப்ரீயாகவே அனுப்புனான் கேட்டதுக்கு. அனுப்புனான். ஆனால் மாற்றாவது முடியுதுன்னு எனக்கு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஆனால் கப் அவைலபிலிட்டி ஒரு பெரிய கேள்வி. இப்போ போய்ட்டு நான் Q10 கேட்க முடியுமா? பட் இவன் வந்து அவைலபிலிட்டியும் ப்ளஸ் இதை இன்ஸ்டால் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இவ்வளோத்துக்கு இவன் வந்து சின்ன கம்பெனிங்க, பெரிய பிராண்ட் இவங்ககிட்டே நத்திங்னு ஒன்று இருக்குது, அதில் கப் மாற்ற முடியாது. ஆமாம், நீங்கள் கடைக்கு போய் சர்வீஸில் கொடுத்து அவன் ஹெல்ப்போட மாற்றணும். என்னடா கரும லாஜிக் வச்சுருக்கீங்க நீங்களும். அதில் கற்றுக்கிட்டது தாண்டா இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கரும. ஃபஸ்ட்டு ஒரு பட்டிங், அதாவது குட்டியாக இருக்க கம்பெனியில் தான் டெஸ்டிங்லாம் பண்ணுவானுங்க. இவனுக்கு எடுத்ததுமே ஃப்ளாக்ஷிப்பில் டெஸ்டிங் பண்ணுறாங்க. அது ஏன்னு சொல்கிறேன், ஃப்ளாக்ஷிப் எல்லாரும் வாங்க போகிறதில்ல. ஆனால் இது எல்லாரும் வாங்குவாங்க. அவங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் தானே விலை அதிகம். அது விளையாட்டுக்கே கோளாரம். வாழ்க்கையில மிஸ்டேக்ஸ் எப்பயுமே ரொம்ப விலை அதிகமாக தான் இருக்கும். கரெக்ட் தான். ஓகே, அடுத்த மிஸ்டேக்கா போவா 8 Pro அப்படின்னு சொல்லிட்டு 7400 அல்டிமேட் ப்ராசஸரோட உங்களுக்கு ப்ரைஸிங் நான் இங்கேயே சொல்லிடுறேன். மற்ற ஸ்பெக்கெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. 8GB 256 உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணிருக்கோம். கிரேசி ஸ்டப். ஃபோனோட லுக் எப்படி இருக்கு? ஃபோனோட லுக்கெலாம் ஓகே, நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன், அந்த ஃபோனை இது பீட் பண்ணிவிடும். அதான் அசிங்கம். இப்போ இவன் வந்து அண்டர் 40K வந்துடுவான். இவன் வந்து 50K கிட்ட நீங்கள் போனீங்கன்னா இவன் 12 வந்துடுவான். 7500 Z11. Z11ல எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் என்ன தெரியுமா? உண்மையாகவே ஹேப்டிக்ஸ் மட்டும்தான். மற்றபடி எனக்கு இந்த ஃபோனை வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. வோடாஃபோன் 5G பட்டையை கலப்புது இதில். வோடாஃபோன் 5G அதே பெரிய விஷயம் தான்.
எல்லாமே அல்ட்டியா இருக்கு. போலாம் நல்லா தான் இருந்தான். அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நம்பர் ஆஃப் டிவைஸ் அவன் நிறைய பண்ண முடியாது பாவம். அதனால இந்த சின்ன பிராண்ட்ஸ் இருக்கு கஷ்டமே தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நத்திங்கும் அதில் தான் மாட்டிட்டு முடிக்கிறான். நம்பர் ஆஃப் டிவைஸ் அதிகமாக பண்ணிட்டு விற்கலன்னு என்ன பண்ணுறது, அப்பயும் தலையில துண்டு தான். அதனால கொஞ்சம் சேலஞ்ச் தான். நம்பர் ஆஃப் டிவைஸ் கம்மியாக பண்ண என்ன ஆகும், மேக்கிங் காஸ்ட் அதிகமாகும். ஆமாம், ஸோ இது வந்து எப்பயுமே சேலஞ்சு தான். அதனால தான் இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, நான் கையில் ஒரு ரிசர்வ் இருக்குது, நான் அடி வாங்கினாலும் பரவாயில்லறான்னு சொல்லி இறங்குறாங்க. யார் தெரியுமா அது, போக்கோ. இப்போ அதனால தான் அவங்க ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஆமாம், போக்கோ ஓரளவுக்கு டைட்டான ப்ரைஸ் தான் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஃபோனையும் எக்ஸைட் ப்ரோ மேக்ஸையும் கம்பேர் பண்ணால் சிரிப்பு வருது எனக்கு. அது எங்கே இருக்குது, அது 9500 எல்லாம் வச்சுட்டு 512 GB உங்களுக்கு அது 48,000 கார்ட் ஆஃபர் இல்லாமல். நீங்கள் கார்ட் ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா 45,500 அப்படி கிடைக்கும் 512. ஆமாங்க, இந்த ஸ்பெக்கோட போக்கோ எக்ஸைட் ப்ரோ மேக்ஸை கம்பேர் பண்ணால் அவன் எங்கேயோ இருக்கான். அவன் எல்லாத்துலேயுமே அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட், 400% வால்யூம் பூஸ்ட், வேற லெவல் டிஸ்பிளே, 1.5K பேனல், அப்புறம் 100 வாட் சார்ஜிங், 9000 mAh பேட்டரி, 9500S எல்லாமே அது எங்கேயோ இருக்கு. அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதான் சொல்கிறேன். LPDDR5X அவன் LPDDR5X RAM, அதில் அல்ட்ரா ரேம்னு கேட்டால் ஏதாவது கதை சொல்லுவான். அப்புறம் வந்து UFS 4.1. அவன் வேற ரகத்தில் இருக்கான், இவன் இப்படி இருக்கான். இதுதான் சொல்கிறேன், இது வந்து ரிஸ்க்கு. இதுதான் வந்து என்ன, சிச்சுவேஷனல் ரிஸ்க் எடுத்து மார்க்கெட் பெனிட்ரேட் பண்ணலாம். அதை வந்து நிஜமா இவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. சைனாவில் வந்து ஓரளவுக்கு கையில் காசு இருக்குது. ஆனால் எனக்கு இது புரியாத புதிரே என்னன்னா, இந்த இடத்துல வந்து பொசுக்குன்னு உள்ள வந்து விவோ வந்து அப்படி கொட்டையை குழப்பி விட்டு போனால் சூப்பராக இருக்கும். அவன்கிட்ட அவ்வளோ ரிசர்வ் இருக்குது. அவன் குறுக்கால வந்துட்டு ஒரு அழகான ஒரு ஃபோனை 35,000 ரூபாய்க்கு, சரியா பண்ண மாட்டோம். நீ எவ்வளோ வேணா பேசுங்க, நாங்கள் பண்ண மாட்டோம். சரி, அந்த ஃபோன் ஆனால் ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டு பண்ணலாம். பண்ண மாட்டோம். இந்த ப்ரைஸ் இஷ்யூ இருக்குல்ல, இது இல்லாதப்பயே விவோட ஃபோன் Y சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலாரா 25,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுவோம். 695, 695, 6300 25,000 ரூபாய்க்கு அப்பயே ப்ரைஸ் பண்ணானுங்க. இப்போ போன வருஷம் எல்லாம் ஜேஜேன்னு சுற்றிட்டு இருக்கும்போதே அவனுக்கு கோலாரா விட்டுட்டு இருந்தானுங்க Y சீரிஸை வச்சு. அதனால் இப்போ வந்து அவனுக்கு அந்த மாதிரி ட்ரைலாம் பண்ண மாட்டானுங்க. அவனுக்கு அதே ஸ்ட்ராட்டஜி, அதே டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணுவானுங்க. விவோ S2 கர்மாந்திரத்தை பார்த்துட்டு நீங்கள் எப்படி விவோ மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்கன்னு தெரியல. இல்லை அவன் ட்ரை பண்ணலான்றா, மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணலாம். பண்ண மாட்டான் இந்த மாதிரி பண்ணா. இப்போ போக்கோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க பார்த்தியா, இவன் எனக்கு ட்ரை பண்ணதே பெரிய விஷயம்னு தோணுது. இது சூப்பர். IQ Z11 வந்து S2 கம்பேர் பண்ணால் இவன் எங்கேயோ இருக்காங்க, இவன் வேற. எனக்கு இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப ஒரே விஷயம் தாங்க சொல்லுவேன். எனக்கு ஹாப்டிக்ஸ் ஒரு சந்தேகம். ஹாப்டிக்ஸ் எனக்கு பிடிக்கல, அது டன் விட்டுருங்க. ரேம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னா 12 GB வேற லெவலில் இருக்குது. ஆனால் 6 GB எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் என் மைண்டில் ஓடும். அதுக்கான ப்ரைஸிங்கும் நேற்று வந்திருக்கு, அதுக்கான அட்டவணை போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், நீ இந்த பட்ஸ் கேட்டு பார்த்தியா இல்லையா? கேட்டு பேஸுக்காக பிறந்திருக்கான் இவன், அண்டர் 2Kல. இதுக்கான ப்ரைஸிங்கும் நான் உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. ஆனால் நேமிங் தான் IQ பட்ஸ்ன்னு இருக்குது, பின்னாடி எதுவும் பேர் எதுவும் இல்லை. IQ பட்ஸ் இல்லைடா, ஃபியூச்சரில் என்ன பண்ணலாம் அவங்க, IQ பட்ஸ் இது IQ பட்ஸ் நியோன்னு ஒன்று விடலாம், IQ பட்ஸ் ப்ரோன்னு ஒன்று விடலாம். அதான் இப்போ IQ பட்ஸ் அப்படின்னு போட்டாலே இந்த 1E வந்துருது. அது இது வரைக்கும் இது லான்ச் ஆகாதனால இனிமேல் வந்து IQ பட்ஸ்னு வரும். நியோங்கிறது வந்து இதை விட ஒரு ஸ்டெப் மேலே போகிற மாதிரி பண்ணலாம். IQ பட்ஸ் ப்ரோ சீரிஸ் விடுறதா இருந்தால் டியூல் டிரைவர்லாம் வச்சு விடலாம். எனக்கு என்னென்னா 2 பேர் மேலே செம காண்டுங்க. ஒன்று விவோ தரப்பு, இன்னொன்று ஷாமி தரப்பு. இவங்க 2 பேர் மேலே ஏன் காண்டா இருக்குன்னா 3.5mm ஜாக்கும் கொடுக்குறது இல்லை, பட்ஸும் கொடுக்க மாட்டேன். யார் பட்ஸையோ வாங்கி உன் ஃபோனோட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆக்சுவலாக ரெட்மியில் பட்ஸ் இருக்குது, பட்ஸ் 6ன்னு மகா மட்டம். அதுக்கு OnePlus பக்கம் போயிடலான்னு தோணும். அவன் பண்ண ப்ரைஸிங்காக அவன் கொடுத்த ஸ்பெக்கையும் பார்த்தா OnePlus பக்கம் போயிடலான்னு தோணும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தேன்னா, இது வந்து வெக்கக்கேடு தான். IQ பட்ஸு Z11 சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் ரெட்மியில் போட்டதுக்கப்புறம் இன்னும் வேற மாதிரி இருந்தது. ஓகே, அந்த சவுண்டு புஷ் பண்ணது ரெட்மியில் போட்ட உடனே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, இன்னும் ஒய்டா. அது வந்து இவனுங்களுக்கு தெரியாது, இவனுங்களுக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் தெரியவே தெரியாது. இவனுக்கு யாருன்னு இவனுக்கு தெரியாது. இது இவரு சொல்லுவார்ல கருணாசு, நான் போலீஸ்லாம் இல்லைங்க, நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு நான் கால் பண்ணது. அவன் பேர் என்ன வரும் அதில் எனக்கே தெரியாதுங்க, யாருக்குமே தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி. இவனுங்க யாருன்னு இவனுங்களுக்கு தெரியவே தெரியாது, எந்த கருமமும் இவனுங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவில் இருக்கானுங்க. செக் இவனுங்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் அசிங்கம் தான். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ போவா அவங்க கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. நம்ம இந்த இடத்துல வந்து இதெல்லாமே யோசிக்கணும். இப்போ இதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு அந்த மெச்சூரிட்டியை வந்து ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடிக்கடி பேசுறது. நான் வந்து ஒரு 6 வருஷம் முன்னாடி இதே மாதிரியான ஒரு டேட்டாவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, யாரா 50,000 ரூபாய்க்கு வேணாம், இந்த பிராண்ட்ல எவனா மதிப்பானா, இதுதான் வந்து காமன் பார்த்ததுமே நமக்கு தோணும். பட் இந்த 50,000ங்கிற ப்ரைஸ் வர காரணம் என்ன அப்படின்னும் போது, இப்போ அந்த மெமரி ப்ரைஸை விட்டுருங்க, ஒரு சின்ன பிராண்டு இவனுக்குன்னு ஒரு மார்க்கெட் ஷேர் இருந்தாலும் நம்பி 50,000 ரூபாய் பக்கத்தில் ஒரு ஃபோனை பண்ணுறான் அப்படின்னும் போது, இப்போ இதை வந்து மாஸ்கேலில் பண்ணால் 40K கொண்டு வரலான்னு வைங்க, மாஸ்கேலில் பண்ணால். ஆனால் விற்கலண்ணா, நான் மொத்த காசையும் உள்ளே இறக்கிறேன், விற்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்?
ஸோ அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது டெக்னோ மேலே ஒரு ஈர்ப்பு இருந்து டெக்னோ போவா 7 ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணுறாங்க, டெக்னோ ஆல்ரெடி எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, என் ஃபேமிலியில் யாருக்கா இருந்தாலும் நான் டெக்னோ தான் வாங்கி கொடுப்பேன்னு ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இதுக்கு போக வாய்ப்பு இருக்குது. நார்த்தில் நிறைய பேருக்கு வந்து டெக்னோ மேலே ஒரு பிடிப்பு இருக்குது. நார்த் சைடில் இருக்குது. அதே மாதிரி வேறு கண்ட்ரி அங்கேயும் கொஞ்சம் இங்கே ஆஃப்ரிக்காவில் இன்ஃபினிக்ஸ் அங்கெல்லாம் நல்லா ஆஃப்ரிக்காவில் வந்து நான் அந்த டெக்னோ ஃபேண்டம் X2 வாங்கினேனே ப்ரோ, அதெல்லாம் வந்து ஆஃப்ரிக்காவில் கொடிக்கட்டி பறந்துருக்கு அந்த ரிட்ராக்டபிள் லென்ஸோட வந்து. அப்போ அவன் வேறு ரகத்தில் இருந்தான். பார்ப்போம், இதெல்லாம் இந்த மெமரி ப்ரைஸ் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக சொல்லிடுறோம், 2 வருஷம் ஆகும். அது வந்து இப்போதைக்கு சொல்கிறது. ஓகே, நம்ம ஆள் வந்துட்டாரு. போல்ட் கிட்டேருந்து AS5 மற்றும் EVO 4G அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோன் வருது. ஈவோங்கிறது செம்ம நேம் ஆக்சுவலாக. அது வந்து HTC EVO செம்மையாக இருக்கும். ஆமாம் சரியா, அவன்கிட்ட HTC-ட்டெல்லாம் இருந்தது. ஏஸும் பார்த்தீங்கன்னா HTC-யில் ஏஸ் பார்த்த மாதிரி இருக்கே. ஏய் ஏதாவது பண்ணுறியா, உண்மையாக சொல்லிவிடு. யார் HTC-யோட கலர்? அதனால HTC ஒரு ODM தான், அவன் டிவைஸ் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. டிசைன் நல்லா தான் இருக்குது, பார்த்தா தெரியுதுல உங்களுக்கு. மேபி பண்ணி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. டிசைர் HD தான் இருக்குது. HTC ES இனிஷியலி கோட் நேம்ட் அஸ் HTC ES. உள்ள EVO வந்து 3D சீரீஸ்லாம் வரும். EVO 3D, HTC EVO லெஜெண்டரி டிஸ்கண்டினியூட் லைன். ஓகே, பட் டிவைஸ் பார்க்க அழகாக தான் இருக்குல்ல. ஆனால் எல்லாருமே காமன் டிசைன் டெம்ப்ளேட்ல வராங்கடா. இது வந்து ஒரு ODM பண்ணியிருக்கான். இதே தான் போக்கோ ஷாமியில் வரும் பாருங்க. இதே தான் A13 ஷாமி, இது வந்து ஓப்போ. 2 ஃபோன் வரும், ஒரே வெவ்வேறு பிராண்ட்லேருந்து, ஆனால் ஒரே பிராண்ட் வழியாக வரும். இப்போ இந்த காப்பர் கலரு, பர்கண்டி கலரும் ஆரஞ்சு கலரும் தான் அதிகமாக பேச காம்படிஷனில் இருக்குது. இந்த கலர் வளைச்சி இந்த கலரும் அந்த ஆரஞ்சு வந்து அநியாயம். அதே தெரியாமல் எவனும் iPhone 18 Pro இந்த 2 கலரில் விட்டுட்டான். அதனாலயே என்னன்னு தெரியல, இந்த கலர் கொஞ்சம் இப்போ அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா டக்குன்னு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, பார்த்தீங்களா உங்கள் பிரதர்ஸ் தான் இருக்கானுங்க ப்ராசஸர். யூனிசாக் 2த்துலையுமே. என்ன ப்ரைஸ்? ஆனால் ப்ரைஸ் என்னன்னு தெரியல, 25ஆம் தேதி தான் லான்ச் ஆகுது. ஓகே, அப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இவங்க ஞாபகம் இருக்கா, போன சேல்லே வந்து போல்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லி டெம்ப்ளேட்லாம் வந்து பேனர்லாம் வந்துச்சு, ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆமாம், இவனுக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறானுங்க, 0 ப்ளோட்வேர்ஸ். அப்போ லாவா மாதிரி, லாவாலையும் 0 ப்ளோட். இவங்க வந்து இதுவே ப்ரொமோஷன்லேயே அப்படி தான் சொல்கிறாங்க, 0 ப்ளோட்வேர்ஸ். எங்ககிட்ட வந்து கூகுள் ஆப்ஸ் இருக்கும், கூகுள் ஆப் சப்போர்ட் இருக்கும், கூகுள் இருக்கும், அது தவிர மற்றபடி வேறு எந்த ஆப்புமே இருக்காது அப்படிங்கிறாங்க. சரி, ப்ரைஸிங் தான் கீ. இப்போ இவங்க வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, உங்களோட 4G ஃபோன் வந்து அரௌண்ட் 10K, 5G ஃபோன் வந்து அரௌண்டு 17K. ஓகே, யூனிசாக் வேற யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ 4G ஃபோன் வந்து அண்டர் 15K தான் சொல்ல முடியும். பாவம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இதில் என்ன ஹைலைட்னா, அப்போது T8200 வச்சுக்கிட்டு இவங்க வந்து சப்போஸ் ஒரு 16K 17K டெபியூ பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா வடக்கில் நிறைய பேர் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறேன். ரெட்மியில் A7 ப்ரோன்னு ஒரு ஃபோன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், அது வந்து T8300, அதுவும் யூனிசாக்கு தான். ஓகே, ஆனால் அது வந்து டீல் டைமில் என்னாச்சுன்னா 4GB RAM மாடல் தான் பேஸு. அதில் 4GB RAM தான் இருக்குது நம்ம ஊரில். 4GB 64, 4GB 128. சரியா, 464 வந்து 13,500 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஸோ அப்போது அந்த மாதிரி அவங்கெல்லாம் வரும்போது இது கொஞ்சம் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு தான் இவங்க விற்கணும். ஆமாம், இவங்க வந்து எங்கே இவங்க ஸ்கோர் பண்ணுவாங்கன்னா லுக்கும் ப்ளோட்வேர் ஃப்ரீயும் தான் அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நாங்கள் 0 ப்ளோட்வேர்ஸ். கூகுள் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி பண்ணுவாங்கன்றதையும் பண்ணணும். இப்போ அந்த ப்ரொஜெக்டர் கம்பெனி பற்றி நம்ம பாட்காஸ்ட்டில் பேசியிருப்போம்ல, அது மண்டே வருங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அவங்க வந்து கொரியர் பிராண்டுக்குமே அவங்க வந்து பிக்கப் அரேஞ்ச் பண்ணுவேன். நீங்கள் ஆனால் நல்லா பேக் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க ப்ரொஜெக்டரை. நீங்கள் நல்லா பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், நான் பிக்கப் அரேஞ்ச் பண்ணிப்பேன், அதுக்கான காஸ்ட்லாம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு. ஓகே ஓகே. ஸோ இவன் வந்து எப்படின்னு தெரில, இவனும் வந்து டோர் ஸ்டெப் பிக்கப்பா, டோர் ஸ்டெப் ரிப்பேர் ஆகினா லாவா அதை சொல்கிறான்ல. ஸோ அப்போ இவன் எப்படி அதை டீல் பண்ண போகிறான் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துது. பரவாயில்ல, டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஆஃப்லைனில் எங்கேயா வச்சாங்கன்னா தூக்கிட்டு ஓடிடுவாங்க, அப்படி தான் இருக்குது. பார்ப்போம், ப்ரைஸிங் வந்தால் தெரியும் நிலைமை எல்லாம் எப்படி அப்படிங்கிறது. நல்ல பிராண்டு தான், எடுத்து வச்சதான் இது. 6000 mAh பேட்டரியா? பரவாயில்லடா, டெபியூவே 6000 mAh. எல்ஜி சாம்சங் சொன்னல 0 ப்ரீலோடட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். சரிதா, கூகுள் ஆப்ஸ் மட்டும்தான் நாங்கள் தரோம் அப்படிங்கிறான். ரொம்ப சாலிடாக சொல்கிறேன். இது மட்டும்தான் இருக்குமா? கூகுள் ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கு பாருங்க. பார்க்க தான் பிக்சல் ஃபோன், ஒரு காலத்தில் பிக்சல் ஃபோன் பார்க்கும்போது இப்போ இருந்தது அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி கூகுள் ஃபிட்பிட், நம்ம ஆள் வீடியோ போட்டதும் கூகுளே அலறிட்டான், ஆண்டவருக்கே கிடைச்சிருச்சுடா, ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சாண்டா, அப்போ உடனே இந்தியாவில் இறக்குங்கடா இங்கே வர்றா அப்படின்னு. நம்ம அமேஸ்ஃபிட் ஹீலியோ ஸ்டெப் ஒரு அற்புதமான ப்ராடக்டா. ஆமாம், 8000 ரூபா மதிப்பில் வந்து வேற லெவல். ஏன்னா ஃபர்ஸ்ட் சேல் அப்படி தான் கிடைச்சி, யாரும் கிடைக்க தான் மாட்டேது. அதுதான் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. ஹீலியோ ஸ்டெப் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு ப்ராடக்ட்.
இந்த லூசு பயலுக்கு வந்து நம்ம பேசிக் யூஸுக்கு அது போதும், ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது, கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நல்ல டிமாண்ட் இருக்கு. அங்க உள்ள இருக்கிற டீம்ல இருப்பாங்க மார்க்கெட்டிங்ல, அவங்க கிட்ட கேட்கறேன், ஐயா அந்த ஈலியோ ஸ்டாப் அங்க எதிர்பார்க்கல இவ்வளவு போகும், அதெல்லாம் விட்றா, இதே எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பேன். டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறமா ப்ரொடியூஸ் பண்ணலாம்ல, அதையும் பண்ணி தொலை மாட்டாங்க. தெரியல ஏன்னே தெரியல. ஏங்க அதுக்கு வந்து வெயிட் பண்ணி வாங்குறாங்க. ஒரு சிலர்லாம் கமெண்ட்லேயே போடுறாங்க, ப்ரோ ஸ்டாக் இருந்துச்சு ப்ரோ வாங்கிட்டேன் ப்ரோ, ஆனால் அடுத்தடி செக் பண்ணா இல்லை ப்ரோ அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப ஈகரா. அது என்ன ஆகுதுன்னு நான் சொல்றேன்டா. நான் இப்போ தான் கார்மெண்ட் யூஸ் பண்றேன்டா. இதுல ஒரு சில டேட்டா கிடைக்குது, அதெல்லாம் உண்மைதான். பட் இந்த ஃபிட்பிட் ஆர்ல கூகுள் வந்து ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்கான். காலிபிரேட் பண்ணி உன்னோட ஸ்ட்ரெஸ் எவ்வளவு, உன் ரெக்கவரி எப்படி இருக்கு, உன் ஸ்லீப் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, நேப் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு. திடீர்னு உனக்கு வந்து நீ சொல்ல தெரியுமா, லைட்டாக கொஞ்சம் இருக்கிறேன்னு தலைவலிக்குதே, அப்படியே ஒரு பிரேக்கை போட்டு வரேன் அப்படின்னு அந்த பிரேக் நீ போடுறல, அந்த பிரேக்கோட குவாலிட்டி என்னன்னு அது சொல்லுது. ஓ, இப்போ ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டு எழுந்திருக்கிறேன், அந்த அரை மணி நேரம் வந்து நீ எந்த அளவுக்கு நல்லா தூங்குனேன். ஸோ அதான் நேப் பண்ணுவோம். இது அமேஸ்ஃபிட் வாட்ச்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு அது என்ன பண்ணுது, பொறுமையாக டேட்டா கலெக்ட் பண்ணி எஸ்ஆர்கே வந்து எப்படி இருக்கான் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி அது ஒரு டேட்டா எடுத்து, ஓகே, அதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீ நைட்டு தூங்கி காலையில் எழுந்து பார்க்கும்போது உன்னோட ரெடினஸ் எந்த அளவுக்கு. மல்டிபிள் டேட்டா இருக்குல்ல, அவ்வளோ எப்படியும் 1,00,000 பேர்கிட்ட மேலே யூஸ் பண்ணுவாங்க. இல்லைடா, நல்லா இருக்கும். எனக்கு இந்த டிஸ்பிளேலெஸ் பேண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் பார்க்கும்போது என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், சார்ஜ் மட்டும் நான் போடுறேன்டா, டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ. மற்றபடி நான் வந்து நான் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் அது ட்ராக் பண்ணிக்குது. நான் வந்து போயிட்டு இப்போ இதில் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அழுத்தி ஆக்டிவிட்டிஸ் மோடுல போய் இதில் போயிட்டு என்ன ஒர்க் அவுட் நான் இப்போ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத போய் இப்படி தேடி சூஸ் பண்ணி. ஆமாம், இப்போ அதில் நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், நான் உட்காந்து நோண்டவே மாட்டேன். அதில் என்ன ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்குமா, அதுவே டிடெக்ட் பண்ணிட்டு அதுவே போயிட்டு இருக்கும். அது அப்புறம் என்ன ஆகிட்டேன்னா, வீட்டுக்கு வந்து உட்காரல, நான் என்னதான் இருந்தாலும் ஒர்க் அவுட் என்ன பண்ணேன்னு நான் பார்ப்பேன்ல, பார்க்கும்போது என்ன ஆகுனா அது கரெக்டாக சொல்லியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். எப்படின்னா நான் சைக்கிள் ஓட்டினா சைக்கிளிங் கண்டுபிடிச்சிடும். ஓகே, நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா ஒர்க் அவுட் பண்ண ஆக்டிவிட்டின்னு தான் வரும். அது என்ன ஒர்க் அவுட்னு வேணா நான் எடிட் கொடுத்து நான் வெயிட் லிஃப்ட் பண்ணேன் நான் போடலாம், அந்த மாதிரி மாற்றிக்கணும். இப்போ நான் நடந்தேன்னா வாக்கிங்னு காமிச்சிடும், ஹெச்ஐடி பண்ணனா ஹெச்ஐடி நான் போடலான்றேன். அது வந்து டேட்டா ஹார்ட் ரேட் வச்சு ஹார்ட் ரேட் டேட்டா அதெல்லாம் காமிச்சிடும். பட் எக்ஸாக்டா என்ன ஒர்க் அவுட்னு அதுக்கு காட்ட தெரியாது. நான் அதை மட்டும் நான் பண்ணணும். ஆனால் அந்த ஊப்லாம் எடுத்துக்கிட்டேன்னா அதில் இன்னும் இந்த அளவுக்கு கூட காட்டுமானே தெரில. ஊப்லாம் நான் வந்து பார்க்கணும். ஊப் வந்து அக்யூரசி சூப்பராக இருக்குன்றாங்க. அக்யூரசி வந்து உனக்கு ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ரெடினஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் செம்ம அக்யூரேட்டாக இருக்குமா. நிறைய பேர் அதை வந்து அந்த இடத்துல தான் பெரிய ப்ளஸ்ஸாக சொல்கிறாங்க. பட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் தான் அதில் பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வருஷம் 24,000 ரூபா கட்டணும்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஏரியாவில் 11,000 10,000 ஜிம்முக்கே நம்ம வந்து 10 நிமிஷம் பேசி தொண்டை தண்ணி வைத்தோம். ப்ராடக்ட் வாங்குறது 25,000மா? ப்ராடக்ட் வாங்கும்போது 22,000 வாங்குறேன்னு வை, சும்மா சொல்கிறேன், பேஸ் மாடல். அது கூடவே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீ போடணும். அதுக்கடுத்து இன்னொரு ப்ராடக்ட்டே வாங்கிட்டு போயிடலாமே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பதிலாக. அதே டேட்டா பேக்கப் அதில் தூக்கி போட்டுக்கலாமே, என்ன கர்மமோ. அது அப்படி தான், லாஜிக்கே இல்லையாங்க. அது அப்படிதான். மேபி எலைட்டுக்கு சூட்டபிளா இருக்கும். அவங்க டாக்டர்ஸ்லாம் செமையா இருக்குடா, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு செமையா இருக்கு. அவங்களுக்குலாம் வந்து அக்யூரசி ரொம்ப வேணும்ன்றாங்க. அதை மோரலஸ் வந்து கூகுள் ஃபிட்பிட்டே வந்து பீட் பண்ணிடும்ல. அதான் ட்விஸ்ட். இப்போ எப்படின்னா இந்த இடத்துல நிறைய இருக்குடா. இப்போ என்னை பத்தி நானே அப்சர்வ் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவேன். இப்போ நான் வெயிட் லாஸ் பண்றேன், இல்லாட்டி நான் வெயிட் கெயின் பண்றேன், இல்லாட்டி நான் வந்து பவர் லிஃப்ட் பண்றேன், பவர் கெயின் பண்றேன், என்டியூரன்ஸ், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வைக்கும்போது நான் என்ன பண்றேன், நான் தூங்கினா நான் அப்படி இருக்கேன், தூங்கலன்னா அப்படி இருக்கேன், எனக்கே தெரியும். நான் நல்லா தூங்கி எழுந்தேன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். ப்ளஸ் நல்லா தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நான் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டை அரை வயிறு சாப்பிட்டேன்னா இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பேன். முழு வயிறு சாப்பிட்டேன்னா மல்லாந்து போயிடுவோம் நம்ம, சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளா பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காலமும் உண்டு. இப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு டைம் என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி நான் இன்னொரு 4 திங்கள் இருப்பேன்ப்பா, இவ்வளோ அசல்ட்டாக சொல்கிறேன், அப்படிதான் இருக்கும். பார்த்தா இன்னொரு 15 நாளில் போயிடுவோம்ப்பா. என்ன 15 நாளில் போயிடுவியா, எங்கே ஊருக்கா, சாகப்புறம்பா, கிண்டலாக பண்ணுற பார்த்தா நிஜமாக 15 நாளில் செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் எஸ்டிமேட் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அவங்க வந்து அந்த ஃபுட்டு, இயற்கை, நம்ம உடம்பு, அந்த இது லைஃப், இது எல்லாமே அவங்களால என்ன பண்ண முடியுது, இத்தனை வருஷத்தில் கணிக்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா சும்மா இருக்கும்போதெல்லாம் அவங்க இதெல்லாம் பற்றி தான் யோசிப்பாங்க. ஆமாம், நம்ம சும்மா இருக்கும்போது என்ன யோசிப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இப்போ எவ்வளோன்னு பார்த்தேன். இன்னைக்கு காலைல ஒரு ஃபிசிஷியன் பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து 1980s ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக இருந்தாராம். ஸோ நிறைய பேசினார், நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்குறேங்க. இதெல்லாம் வந்து ஒரு நாள் உங்கள் கூட பேசுகிறேன், நிறைய டேட்டா எடுத்துகிட்டு இருக்கேன் ஹெல்த் ரிலேட்டடாக. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவர் சொல்கிறாரு அட்டெண்டன்ஸ் பண்ணி இப்போ அரௌண்ட் 6 செகண்ட்ஸ் ஐ கேஸ் அப்படிங்கிற. என்னது 6 செகண்டா, அதுக்குள்ளே நான் ஹூக் பண்ணணுமா? இப்போ நான் ஒரு கண்டென்ட் போட்டேன்னா அந்த கண்டென்ட்டில் வந்து அவங்கள இருக்க வைக்கிறதுக்காக ஏதோ ஒன்று நான் ஃபஸ்ட்டு 6 செகண்ட்ஸ்குள்ளே காட்டினா மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. நான் அதுக்காக எப்போ பாரு கொண்டு வந்து வைக்க முடியுமா என் வீடியோக்குள்ளார? இதுக்கான டேட்டா ஒன்று வந்துச்சுங்க. அது யாரும் கண்டுபிடிச்சவங்க விட்டுட்டு இருந்தாங்க. சயின்டிஃபிக் ஸ்டடி வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வீடியோ சச்சஸ் வந்து இதெல்லாம் வந்து ஆமாம் டீஆக்டிவேட் பண்ணிவிடும். இந்த கர்மத்தை தான் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிடுறோம்.
ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கோமே. இல்லை எவ்வளோ நாளாக புலம்பிக்கிட்டு இருக்கேன்டா, எவ்வளோ விஷயங்கள் வந்து எனக்கே தெரியுது வித்தியாசம். நான் ஷார்ட்ஸை டிசேபிள் பண்ணதுலேருந்து ஷார்ட்ஸ் பார்க்காம இருக்கேன், எவ்வளோ நிம்மதியாக இருக்கேன். நான் சொன்னல இப்போ அந்த லிமிட் போட்டு வச்சு அப்போ போட்டதுலேருந்து இன்ன வரைக்கும் பார்க்கல. இப்போ எனக்கு ஷார்ட்ஸ் பார்க்கறது போரிங்காக இருக்குது. நான் பாட்காஸ்ட் தான் கேட்குறேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் இங்கே பாரு என் டைம்ல என்ன பாரு எல்லாமே என்னன்னா நான் சைக்கிளிங் வாக்கிங் போறதுக்கு இதுவே ஒரு ஊண்டுகோலா இருக்கு. வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு கெபாசிட்டினா அதுக்கு அப்படியே சுருங்கிராது, அப்படி சொல்ல வரல. இங்க பாரு நம்ம மைண்ட் இருக்கறத சொல்றேன். burn fat faster than exercise 1 or 20 minutes. 1.5 மணி நேரம் பாத்துட்டாரு. ஓகேயா? இங்க பாரு நம்ம வீடியோலாம் ஓடுது, கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஓபன் ஆகுது. ஓகே, இவனுங்க பண்ற அலம்பல் தாங்க முடியல. டிவில ஏன் அக்கௌண்ட போட்டு என்ன சாவடி கேமிங் வீடியோ பார்த்து வச்சிருக்கானுங்க. கேமிங்ல அந்த இதுடா கார்ட்டூன். ஓ சரி, அங்க கீழ வரும் பாரு. திரும்ப நான் வாக்கிங் போறதுக்கும் சைக்கிளிங் போகிறதுக்கும் ஃபுல்லாக இதுதான். அப்புறம் இதுவும் சும்மா நேற்று அவங்களுக்கு போட்டு விட்டேன். ஊர்வசி சாங்லாம் போட்டு விட்டு சென்னை எப்படி இருக்கு பாருன்னு காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ரோஜா படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் சின்ன ஆசை சாங் அவங்களுக்கு காமிச்சேன். இப்படி தான் ஊர்லாம் இருந்தது பாரு, எவ்வளோ வயல் இருக்கு பாரு, எல்லாரும் பாரு காலையில் எழுந்து நேராக போய் ஆற்றுல குளிக்கிறாங்க, நீ எங்கே நான் குளிக்கிற அப்படிலாம் வந்து கலாச்சிட்டு இருந்தவங்கள. இந்தியன் படத்தில் பார்த்தா திருவெற்றியூர் போவாங்களா, அதே பெருசாக பேசுவாங்க. திருவெற்றியூர் தான் நினைக்கிறேன். சரி, அதான் போவாங்க. திருப்பூரூரா சென்னை தான், சென்னைக்குள்ள சுத்தம் வில்லேஜ் மாதிரி இருக்கும். அதான் இங்கே பாரு 2 hours 34 minutes how to lose fat and gain muscle with nutrition. அப்புறம் இங்கே பாரு exercise expert the workout that reverse 20 years of your aging 1 hour. அப்புறம் நம்ம ஊரில் ஒருத்தர் போட்டார் நான் பட்டறிவு அப்படின்னு. ஓகே சரியா, நான் பட்டறிவு அதுதான் சேனலு. 16 லட்சம் வியூ போயிருக்கு. அவர் வந்து இந்த வீடியோ நான் தனியாக ஒரு வீடியோவே போடணும் அப்படின்னு முடிவில் இருக்கேன். இவரோட வீடியோ வச்சு ஒரு வீடியோ. ஸோ இவர் வந்து என்ன இருக்காருன்னா மேலே பார்த்தியா எப்படி இருக்காருன்னு. இவர் என்ன இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, லேட் நைட் ஃபுட்டு, லேட் நைட் வந்து தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறதுலாம் பண்ண மாட்டார் போல. லேட் நைட்டில் சோடா குடிக்கிறது, சோடானா பன்னீர் சோடா சொல்லுங்க, இது கோக்கு பெப்சி ஃபேண்டா பிராண்டா அந்த மாதிரிலாம். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுலேருந்து நான் மீண்டு வர எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ என் லைஃப் எப்படி இருக்குது, நான் எவ்வளோ வேதனைக்குள்ளே போயிருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே பேஷண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே என் வார்டு வந்து பாத்ரூம் பக்கத்தில் இருக்கும், அப்போ எவ்வளோ கஷ்டம். ஸோ ஏகப்பட்ட விஷயம் சொன்னார். அந்த 53 நிமிஷம் வீடியோ அதை நான் ஃபுல்லாக கவனித்தேன். பயங்கரமான டேட்டாஸ். இது எப்படி இருக்குன்னா, எனக்கு பர்சனலாக நானே ஒரு சில விஷயங்கள் இப்போ எதாவது பண்ணுவேன், அதை கூட நான் இனிமேல் பண்ண முடியாத மாதிரி என்னை மாற்றிட்டார். சரி, வாழ்க்கை ஒரு தடவை மயிறு இதை கிடைக்க முடியாது அப்படின்னு நினைப்பேன். அதை கூட பார்த்தோன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா, மூடிட்டு போறியா, அந்த ஒரு தடவை ஒழுங்காக முடிஞ்சால் வாழ்ந்துட்டு போ. இது எப்படி இருக்குன்னா, அவர் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப காலமாங்க இதில் ஜோக் என்ன தெரியுமா, இதில் ஒரு பாட்காஸ்ட்டு ஸ்லீப் டாக்டர்னு ஒருத்தர், இது வந்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு பாட்காஸ்ட்டில் ஒரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஹீ இஸ் த ஒன் ஹூ டிஸ்கவர்டு இல்லாட்டி இன்வென்டட் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னாங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, டேய் வெறுப்பேற்றாதீங்கடா, எங்கள் ஊரில் எல்லாம் சும்மாவே என் பாட்டிலாம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் தான்டா வாழ்ந்துச்சு. காலையில் எழுந்தோடனே கொஞ்சமாக வந்து கஞ்சி குடிச்சுட்டு நேராக வயலுக்கு போயிடும், போச்சுன்னா திரும்ப சாயங்காலம் தான் வரும். அப்போ மத்தியானம் என்ன பண்ணுவோம், சோத்தை கட்டிட்டா போது எல்லாருமேலாம் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, நேராக சாயங்காலம் 5 மணிக்கு வந்து சாப்பிட்ருவாங்க. காலையில் வந்து ஒரு 6-7 மணிக்கு சாப்பிட்றாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, இங்கேருந்து நடந்தே போவாங்க, அங்கே போய் வேலை பார்ப்பாங்க, தண்ணி நிறையா குடிப்பாங்க, அங்கேயே பழம் எதாவது இருந்ததுன்னா சாப்பிடுவாங்க. வயலில் தான் கிடக்குமே அங்கெல்லாம். இப்போ ஊரில் வந்து ஒன்றும் இல்லைங்க, நான் போகிற வழியெலாம் வந்து புளிய மரமும் நவாப்பழ மரமும் தான் இருக்கும் ஊரில். அப்போ போகிற வழியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பெல்லாம் சொல்லுவாங்க, நவாப்பழத்தை பொறுக்கி தின்னுட்டு இருப்போம்டா, ரோடு ஃபுல்லாக கிடக்கும், அது வேறு வண்டி ஏறி ஃபுல் ரோடும் பர்பிளாக மாறிடும். சரியா, ஆனால் அது இப்போ அந்த மரத்தையும் வெட்டி இவங்க ரோடு எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு நாசம் பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் அந்த நான் போகும்போது முன்ன மரத்தாலான வீலோட மாட்டு வண்டி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அது போறதே நேரவா தான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும் மரம், அது கம்மி கேப் தான் இருக்கும். சரியா, ரோடெல்லாம் நசுங்கி இருக்குமானா இருக்காது, கொஞ்சமான பழம் தான் நசுங்கும், மீதி எல்லாமே நாம மிதிச்சு நசுக்குனா தான் உண்டு. ஏன்னா போறதெல்லாம் என்ன சைக்கிள், இந்த மாட்டு வண்டி. அந்த மண்ணு வந்து அப்படியே தடமாயிடுங்க, அமைங்க தடமா ஸ்டிஃபா இருக்கும் நல்லா. சரியா, அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி பொருள் சாப்பிடுவாங்க மத்தியானம். சரியா, அவங்க வயல்லே வந்து சப்போஸ் பழம் ஏதாவது இருக்கு அப்படின்னா எதாவது எடுத்து சாப்பிடுவாங்க. அப்பா வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் விவசாயி தானே, அவங்க அங்கேருந்து தானே இங்கே வந்து திருவாரூர்லேருந்து வந்தது. அப்போ சொல்லுவாங்க, இப்போ தான்டா 3 வேளை உட்காந்துட்டு இருக்கப்பலாம் 2 பொழுது தான்டா, காலைல சாப்பிட்றாங்கன்னா ஒரு 10 மணி அப்படி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணி போல, அவ்வளோதான். இப்போதான் 3 வேளை திரும்பியும் அடுத்த காலை 10 தான். ஸோ இது எதுக்குன்னா, இங்கே டிஸ்கவர்டுலாம் சொல்லும் போது எனக்கு எப்படின்னா, சொல்லுடு இப்படிதான் இருந்தாங்க. சரி இவ்வளோ விடுங்க, நம்மளதுல வந்து ஒரு சில இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 1 வேளை உண்பவன் வந்து யோகி, 2 வேளை உண்பவன் வந்து போகியோதோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ரோகியோதோன்னு சொல்லுவாங்க. சரியா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் வந்து செயின்ட் லெவலில் இருக்கான், 1 வேளை தான் சாப்பிட்றான். சரியா, துறவு போன லெவலில் வச்சுக்க. இன்னொருத்தன் வந்து இயல்பான வாழ்க்கை வாழ்கிறான், 2 தடவை சாப்பிட்றான்.
இன்னொருத்த வந்து 3 வேளையும் சாப்பிட்டு என்ன ஆயிடுது, உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. எப்பயோ நம்மளதுல என்னென்னமோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க நம்மளோட முன்னோர்கள்லாம். இப்போ அதெல்லாம் வந்து இவங்க உட்காந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணுறேன்னு 3 மணி நேரம் உட்காந்து பேசுகிறான், 4 மணி நேரம் உட்காந்து பேசுகிறான். என்னன்னு பார்த்தா எங்கள் ஊரில் என்ன பண்ணானுங்களோ அதை உட்காந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. நானே உட்காந்து அதை கேட்டுக்கிட்டு இருப்பேன். என் தாத்தா பாட்டி என்கிட்ட சொல்லும் போது இது ஏதாவது வளரண்டா வாடா நம்ம அந்த பக்கம் விளையாடுவோம் பூமர் கேவி அப்படின்னு. அது இப்போ நம்ம அப்படிலாம் சொல்ல மாட்டோம். சொல்ல நம்ம பாட்டியை வந்து நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் சொல்ல மாட்டோம். சொல்ல போனால் பாட்டி முன்னாடி இப்படி பேசவே மாட்டோம். சும்மா நம்ம என்னங்க ஃபோனே கிடையாது, எப்படியும் அப்பதான் பேசிதான் அவன் அப்பதான் பேசுறதை கேட்டுட்டு தான் உட்காந்துருப்பான். அது வேற விஷயம். இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பார்க்குறேன்னா அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா எங்கள் வாழ்க்கை முறையே இப்படி தாங்க இருந்தது. இது எங்களுக்கே திரும்ப நீங்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கல்ல. ஏன்னு பார்த்தா வெஸ்டர்ன் ஃபுட் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கடந்த ஒரு 25 வருஷத்துல நம்மளை காலி பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப நம்மளுக்கே வந்து 1980s வாழ்க்கை முறையை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கே புரியல. இதுதான் ட்ரெண்டு. இதில் வேற இதுக்கு கீழே ராக்கெட் விட்டுருக்காங்க. வாட் வீடியோ ப்ரோ, வி இண்டியன்ஸ் வி ஈட் அ லாட் டேய். அவனுங்க தாண்டா கொண்டாந்து சோத்தை கொட்டி இப்படி சாப்பிட விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளை. சாப்பாடு கூட இல்லை, பர்கர் பீஸா இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம கல்ச்சரே கிடையாது அதெல்லாம். இப்போ அதான் எல்லாரும் சாப்பிட்றாங்க. கூழ் பழைய இது இப்படி தானே. சரி, சாப்பாடுலாம் கிடைக்காத ஒரு காலத்துலடா என்ன பண்ணாங்கன்னா பஞ்சத்துக்கு என்னென்னமோ சாப்பிட்ருப்பாங்க. அப்போ ரொட்டிலாம் கூட பஞ்சத்துக்கு தான் ஆக்சுவலாக. அப்போ உடம்பு சரியில்லையா, எதுவுமே சமைக்க முடியல, எதுவும் பண்ண முடியல, வீட்டில் இருக்கிற எல்லாருமே முடியாமல் போயிட்டாங்கன்னா பன்னு ரொட்டி சாப்பிட்டாங்க, ப்ரெட்டு. இப்போயும் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜுரம் வந்துன்னா ரொட்டி தின்னு. டேய் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னா இட்லி செஞ்சு தருவாங்க, மூடி தின்னு போட. இட்லி சாப்பிட்டா இன்னும் பெட்ரு, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதை விட்டு ரொட்டி தின்னுவேன் மைதா திங்கிறது எப்படி எனக்கு புரியல. நான் இங்கே பாரு, நான் கரெக்டாக இருந்தேன்னு சொல்லடா, நானும் நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கிட்டது தான். பட் அடுத்த ஜென்ரேஷன் அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த ஏரியாவில் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் புரிய மாட்டேங்குது. நிஜமாவே வந்து ஒரு நாளும் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் பாடியில். ஆமாம். அப்புறம் போய் படுத்தா தூக்கம் வந்து அடுத்த 7 மணி நேரம் கொஞ்சம் கூட எழுந்திரிக்காம எப்படி இந்த தூக்கம் வந்ததுன்னே தெரியாது. பட் எந்த ஒர்க்கும் பண்ணாத ஒரு சில நாள் வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். அன்னைக்கு நம்ம தூங்கும் போது பறந்துக்கிட்டே இருப்போம், உருளுவோம். அந்த ஒரு 7 மணி நேரத்துக்குள்ள ஒரு 3 தடவை எழுந்திரிப்போம். இதெல்லாமே நடக்கும். பட் சம உடல் உழைப்பு போட்டப்போ எப்படி இருக்கும்னா அந்த 7 மணி நேரம் போனதே தெரியாது. படுத்தது தான் தெரியும் அடுத்து 7 மணி நேரம் ஆயிடுச்சா. ஆமாம், அப்படியே ஏஞ்சதுன்னு தோணும். அதுக்குள்ளே ஏஞ்சிட்டான். எனக்கு பிக்சலில் ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயங்க இது, ஃப்ளிப் டு ஷூ. அலாரம் அடிக்காது, அது கொஞ்சம் டேஞ்சர் தான். சரியா? நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு என்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கோ அன்னைக்கு ஃபோனை கவுத்தி வச்சிருவேன். அப்போ என்ன ஆகும், அலாரம் 5 மணினே வை. நான் இன்னைக்கு காலைல வந்து அலாரம் 5 மணி தான். எப்பயும் காலைல நான் எழுந்தது வந்து கரெக்டாக 5:28. நானாக எழுந்தது 28 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. கரெக்டாக நானாக தான் எழுந்தேன். ஃபோன் அப்புறம் தான் திருப்பினா தான் லவுடுக்கே போவான் அவன். ஆமாம். அப்போ யார் கால் பண்ணாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு என்ன அனுப்பு கொஞ்சம் நேரம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நான் வச்ச அலாரமே நீயே கொஞ்சம் வரம்போ, அவன் தூங்குறான். நைஸ். இது வந்து வேற லெவல். இந்த ஃப்ளிப் டு ஷூங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு நிஜமாவே இந்த மாதிரி ஒரு சினாரியோக்குள்ளே போகும்போது எனக்கு தெரியும் நான் எனக்கு நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், நான் எழுந்திருக்கிறேன், நான் ஃபைன், அது எனக்கு ஓகே. பட் நான் வந்து அலாரம் வச்சு எழுந்து நான் ஒரு வேலையை பார்க்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன ஒரு சோர்வு இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஃபோனை விட்டு விலகி இருக்கிறதுக்கு இந்த ஃப்ளிப் டு ஷூ வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. ரிங் அடிக்காது. ஆனால் எல்லா நேரமும் விளக்கி வச்சா ஆண்டவர் வந்து எல்லா நேரமும் நம்ம வைக்க முடியாது இல்ல. மீட்டிங்ல கூட நம்ம இப்படி வச்சுக்கலாம்டா. ஆமா. இப்போ ஒரு நல்ல வெல் நோன் கான்டாக்ட்ஸ் யாராவது கால் பண்ணா எனக்கு தான் இந்த இடத்துல ஹைலைட் அதை அடிக்கணும். ஆனா அந்த கர்மத்தை இப்போ போய் நீங்க மென்ஷன் பண்றீங்க பார்த்தீங்களா? நான் அது எங்க அதுதான் வேஸ்ட்டுங்கிறேனே. அது இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான். சுற்றி க்ளோவாக இருந்ததுன்னா நாங்கள்லாம் ராக்கெட் விட்டுருப்போம். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, அது பின்னாடி வச்சிருக்கானுங்க. அது எங்கால் காட்ட கூட இல்லை, லைட்டு போட்டு அந்த கர்மத்தை என்ன காட்டுறது. அது எப்படி அது நான் எப்படா காட்டுவேன்? அவனே சொல்கிறான், நீங்கள் ஃப்ளிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் ஏதாவது முக்கியமான பர்சன் கால் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அது எரியும் அப்படின்னா. டெம்பரேச்சர் சென்சாரும் மீனிங்லெஸ், இதுவும் மீனிங்லெஸ். ஆமாம், அவ்வளோதான். இப்போதைக்கு ஒன்று சொல்லலாம். ஆனால் ஒன்றுங்க, இவனுக்கு பண்ண இந்த ஹைலைட்ஸ் நான் அது சொல்கிறேன் கண்டிப்பாக நார்மல் வீடியோவில். அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. மல்டி RGB கலர் LED கொடுத்துட்டனால பிரைட்னஸ் ரொம்ப இல்லை இப்போ. ஓ ஆமாம், சட்டிலாக இருக்குல்ல, ரொம்ப இப்போ நல்லா இருக்குது. இப்போ அந்த இதை விட நோட்டிஃபிகேஷன் எல்இடியா அது பிரைட் தான். ஃப்ளாஷ் பாரு. ஓ ஃப்ளாஷ் லைட்டோட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது. இப்போ பாரு, இதுதான் மேக்ஸிமம். என்ன ஃப்ளாஷ் இது? இங்கே பாடுறா, இவன் பாடுறா ரிங்கு மாதிரி கொடுத்துருக்கான்டா. சரியா? இங்கே பாடுறா. ஓகே 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 சரி, இவனை கூட விட்றா, உன் ஃபோன் எடுறா. ராவணமா வேண்டா.
இதுவே கப்பி இன்டென்சிட்டி பாரு. ஓ ஆமாம்ல குறைச்சி வச்சுருந்தேங்க சாரிங்க. அங்கே பாரு என்னடே இங்கே பாரு இவனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன் அந்த இடத்துல. தெரியவே இல்லை ஆனால் அப்போ வருது. ஆ இது நல்ல மொரட்டு ஸ்ட்ரென்த்து. இது எப்போ தெரிஞ்சதுன்னா நான் வந்து ஃப்ளாஷை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், டார்ச்சை நான் யூஸ் பண்ணுற நிலைமை வரல. ஆனால் ஜிம்மில் இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு, மொத்த ஜிம்மும் இருட்டாக இருக்குது. டப்புன்னு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறேன், அங்கே ஒருத்தர் ஆன் பண்ணுறாரு, ஏதோ பழைய ஃபோனு பளிச்சுன்னு அடிக்குது. என் ஃபோன் பார்த்தா என்னடா இது டெயில் நம்பர் மின்மினி பூச்சி வச்சுக்கிட்டு என்னடா இது டெயில் நம்பர் அடிக்குது. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அடே ஹைலைட்டா, அடே கொல்ல புறண்டா அவங்கள என்னடா இது அப்படின்னு இருந்தது. ஸோ இது இப்போ எப்படி இருக்கும்னா பேசாமல் அப்படியே திருப்பி ஃபுல் பிரைட்னஸ் சேர்த்த வேண்டியதானே டிஸ்பிளேல. டிஸ்பிளே பிரைட்டாக இருக்குமே. ஆமாம் அசிங்கமாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஹைலைட்னா இந்த ஹைலைட்ஸு இப்போ இதன் மூலமாக நான் ஃப்ளாஷை வச்சு லோ லைட்டில் யாராவது ஃபோட்டோ எடுத்தேன்னா ஹார்ஷாக இருக்காது, சாஃப்ட் லைட்டாக இருக்குது. ஆமாம் சாஃப்டாக தான் இருக்கும். அது ஆனால் இன்டென்சிட்டியாக கம்மியாக தான், ஸ்ட்ரென்த்தே கம்மியாக தான் இருக்கும். அதனால சாஃப்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா RGB கலர்ஸ் எல்லாமே சேர்ந்து வரனால அது ஒரு சாஃப்ட் லைட்டாக ஃபீல் ஆகுது. பளிச்சுன்னு ஒரு ப்ளூ லைட் மட்டும் அடிக்கல. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது ஒன்று தான். ஆனால் பெருமையும் படுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லை, அது குறை தான். ஆமாம் தண்டக்கர்மம் தான் அது. சரியா பரவாயில்ல. எங்கள் ஆள் ஆக மொத்தம் 1.5 மணி நேரம் சார்ஜ் ஏறிருக்கான்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு ஃபுல்லாக ஆகிடும்னு தோணுது. 1.5 மணி நேரமாக எடுத்தா 8:30 கிட்ட தானே போட்டோம். ஓகே ரைட்டு. இதெல்லாம் தான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன். வேறு சில இன்ஃபர்மேஷனோட நாங்கள் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெற்றுக்கணும். சிவபரணி சர்க்கே பார்க்கலாம். பாய், ஹாப்பி வீக்கெண்ட்.